வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கிண்டி பார்க் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மெரினா பீச் வழியாக தான் நாங்கள் கிண்டி பார்க் நோக்கி போயிட்டு இருந்தோம். காலையில் மெரினா ரொம்ப காலியாக இருந்தது. இப்போ கிண்டி பார்க் ரெனோவேட் பண்ணி நல்லா சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருந்தோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வழியாக சிட்டி டிராஃபிக்கெல்லாம் தாண்டிட்டு நாங்கள் இப்போ கிண்டி பார்க் என்ட்ரன்ஸ்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். பார்க்கிங்க்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. இப்போ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதான் போயிட்டுருந்தோம். இதுதான் கிண்டி பார்க்கோட என்ட்ரன்ஸ். இப்போ நம்ம வண்டியை பார்க் பண்ணுறதுக்காக போயிருக்கோம். இது ஒரு நல்ல பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ். 2 வீலர் பார்க்கிங்க்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. பார்க் பண்ணிவிட்டு டிக்கெட் எடுக்கிறதுக்காக டிக்கெட் கவுண்டர் நோக்கி போயிட்டு இருந்தோம். சின்ன பசங்களுக்கு 10 ரூபாயும் பெரிய ஆளுக்கு 50 ரூபாயும் சார்ஜ் பண்ணாங்க. அது இல்லாமல் இங்கே நிறைய ஷோஸ் இருந்தது, அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அதோட டீட்டெயிலை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்ட்ரன்ஸ்லேயே நம்ம டிக்கெட்டை QR கோடில் ஸ்கேன் பண்ணி தான் நம்மளை உள்ளே அலோவ் பண்ணாங்க. பார்க்கோட மேப் நல்ல நீட் அண்ட் கிளியராக ஒரு லே அவுட்டில் வச்சுருந்தாங்க. இந்த ஃபவுண்டன் செட்டப் பார்க்கறதுக்கு ரொம்பவும் அற்புதமாக இருந்தது. ஈவினிங்கில் பார்த்தோம்னா நிறைய லைட் செட்டிங்கோடு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ரெனோவேட் பண்ண பார்க் ரொம்பவும் சூப்பராகவே இருந்ததுங்க. நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோடனே ஆமைகள் இருப்பிடத்துக்கு தான் போயிருந்தோம். இங்கே நிறைய ஆமைகள் வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு ஆமைக்கு மேலேயும் அதோட நேம், அதோட டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. படிக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்தது. நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் செட் பண்ணியிருக்காங்க. இது வீக் டேஸ் அப்படின்றனால கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்தது. இந்த பெரிய கூண்டு பார்த்திங்கன்னா இதில் கொக்குகள் வச்சுருந்தாங்க, நாரை கொக்குகள். இதுக்குள்ளே ஃபவுண்டன் மாதிரிலாம் செட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. அதை தாண்டி நம்ம போயிட்டு இருந்தோம்னா பாம்புகளோட இருப்பிடம் இருந்தது. நிறைய வகையான பாம்புகள் இங்கே வச்சுருந்தாங்க. இது முதலையோட இருப்பிடம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப தேடி பார்த்ததுக்கப்புறமா ஒரே ஒரு முதலை இருந்தது. ஜூம் பண்ணி காட்டுறேன், தெரியுதான்னு பாருங்கள். இப்போ ரவுண்ட் பண்ணியிருக்க இடத்துல தான் அந்த முதலை இருக்குது. குழந்தைகள் விளையாடும் இடம் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய இருந்தது. அங்கே தூரத்தில் ஏதோ மான் இருக்க மாதிரி தெரிஞ்சதுங்க. கிட்ட போய் பார்த்தா 2 மான் உலாவிட்டு இருந்தது. இங்கே யாருமே இல்லை. நம்ம கிட்ட போய் மானை பார்க்க போகிறோம். நம்ம கிட்ட வரதை அந்த மான் நோட் பண்ணிடுச்சுங்க. இருந்தாலும் அது அசையாமல் நின்று இருந்தது. நாங்கள் இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு பொறுமையாக கிட்ட போயிட்டு இருந்தோம். இப்போ அந்த மான்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேருந்து நகர்ந்து போயிட்டு இருந்தது. இங்கே யாருமே இல்லை, ரொம்ப அமைதியாக இருந்தது. இது ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எங்களுக்கு. ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே நாங்கள் இந்த மான்கள் பக்கத்தில் தாங்க இருந்தோம்.
அதுங்களும் எங்களை பயமுறுத்தலை, நாங்களும் அந்த மான்களை பயமுறுத்தலை. உண்மையிலே இது ரொம்ப ஒரு சிறந்த அனுபவமாக இருந்தது. மான்களை நான் இவ்வளோ கிட்ட, அதாவது கூண்டு இல்லாமல் பார்த்ததில்ல. திடீர்னு கொஞ்சம் சத்தம் அதிகமாக கேட்டதுங்க. மான்கள் மிரண்டு போய் அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிது. ஸ்கூல் பசங்கள்லாம் வர ஆரம்பித்தாங்க. அவங்களோட சத்தம் கேட்டுட்டு இந்த மான்கள் இங்கேருந்து மிரண்டு ஓடிடுச்சு. ஒரு 20-25 நிமிஷம் நாங்கள் மான்கள் பக்கத்தில் இருந்தோம். அது ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருந்தது. ரொம்ப ஜாலியாக இருந்தது. இங்கே இருக்க இந்த விளையாட்டு பூங்காவில் கொஞ்ச நேரம் என் பையன் விளையாண்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தான். நீங்களும் உங்கள் பசங்களோட வந்தீங்கன்னா இங்கே விளையாடுறதுக்கு நிறைய விளையாட்டு பொருட்கள் இருக்குங்க. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த கிண்டி பார்க். வீக் டேஸில் வந்தீங்கன்னா, வீக்கெண்டில் வந்தால் ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சின்ன பசங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த கிண்டி பார்க் ஒரு ரொம்ப அற்புதமான இடம்னே சொல்லலாம். அவங்க நிம்மதியாக விளையாடுறதுக்கு இங்கே நிறைய விளையாட்டு பொருட்கள் இருந்தது. ரொம்ப காலியாகவே இருந்தது. எதில் விளையாடணும்னு தெரியாத அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆகி எல்லாத்துலேயும் விளையாண்டுட்டு இருந்தார் என்னுடைய பையன். அதுவும் இல்லாமல் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இப்போ புதுசாக போட்டிருக்காங்க எல்லாமே. உங்கள் வீட்டு பசங்களோட நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு நாள் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இந்த கிண்டி பார்க் கண்டிப்பாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஆக ஆக நிறைய ஸ்கூல்லேருந்து பசங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ நேரம் காலியாக இருந்த இந்த கிண்டி பார்க் வந்து இப்போ கொஞ்சம் க்ரௌடட் அதிகமாகவே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். இங்கே நிறைய ஊஞ்சல்லாம் இருக்குங்க. சின்ன பசங்களுக்கு மட்டும் இல்லை, பெரிய ஆளுங்களும் இங்கே விளையாடலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு சில ஊஞ்சலில் சிறுவர்கள் மட்டும்னு போட்டிருக்காங்க. அதை நம்ம தவிர்த்திடணும். பெரியவர்கள் விளையாடுறதுக்கும் இங்கே நிறைய ஊஞ்சல்லாம் இவங்க செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஊஞ்சலை பார்த்தோன்னா நமக்கும் கொஞ்சம் ஆசையாகிடுச்சு. சரி, ஒரு 5 நிமிஷம் ஊஞ்சலில் உட்காந்து ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ பார்க் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரௌடு அதிகமாகிடுச்சு. நிறைய ஸ்கூல் வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஸ்கூல்லேருந்து பசங்கள்லாம் வந்துட்டாங்க. மயில் பார்க்க வந்திருக்கோங்க நாங்கள். இது நம்ம இந்தியாவோட தேசிய பறவை மயில். கூண்டுக்குள்ளே இருந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. கிண்டி பார்க்கில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கிண்டி சிம்பிள் வச்சுருந்தாங்க. ஃபோட்டோ எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு கூட்டமாக இருந்தனால நம்ம அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு வரலான்னு ஆமை, முள்ளம்பன்றி இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்தது. முள்ளம்பன்றி ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தது ஒரு கூண்டுக்குள்ளே. பார்க்கில் எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு ஒரே நேச்சுரலாக இருந்ததுங்க. வெயிலே தெரியல. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து கேளை ஆடு.
கிட்டத்தட்ட அது ஒரு மான் மாதிரி இருந்தது, பெரிய சைஸ் மான்னு கூட சொல்லலாம். ரொம்ப நேரம் பார்த்ததில் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டோம். இது வந்து கடாமான். இதுங்கெல்லாம் கொஞ்சம் ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருந்தது. அதையெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். இது நரியோட கூண்டுங்க. இது கிட்ட தான் கொஞ்சம் ஓவராக நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிது. ஸ்மெல்லு தாங்க முடியலை, ரொம்ப நேரம் இங்கே நிற்க முடியலை. அடுத்து இங்கேருந்து கிளம்பிட்டோம். அடுத்து வெள்ளை மயில் வச்சுருந்தாங்க. இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்ததுன்னே சொல்லலாம். என் பையன் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தான் ஒவ்வொன்றையும். இதெல்லாம் தாண்டி நடந்து போயிட்டு இருந்தோம். கொஞ்சம் டயர்டாகிடுச்சு. அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கேண்டீன் எங்கே இருக்குதுன்னு தேடி இருந்தோம். அப்போ இங்கே ஒரு சைன் போர்டில் கேண்டீன் கேஃபிட்டேரியான்னு வச்சுருந்தாங்க. அந்த டைரெக்ஷனில் போயிருந்தோம். இங்கே அருமையாக ஒரு கேஃபிட்டேரியா இருந்தது, முயல் கேஃபே அப்படின்ற பேரில் வச்சுருந்தாங்க. இதுவும் இப்போ தான் புதுசாக கட்டியிருந்தாங்க போல். அங்கே போய் ரெஃப்ரெஷ்மெண்ட் ட்ரிங்க்லாம் வாங்கிக்கிட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே நம்ம உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய குடில் அமைப்புலாம் இந்த கேஃபிட்டேரியாவில் செட் பண்ணியிருந்தாங்க. இந்த கேஃபிட்டேரியாவுக்கு வெளியில் போட்டிருந்த நிறைய குடிசை அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓய்வு எடுக்கிறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது. இங்கே ஒரு யானையோட சிலை வச்சுருந்தாங்க. சரின்னு அதை தாண்டி போயிட்டு இருந்தோம். ஆஸ்ட்ரிச் அப்படின்னு போர்டு வச்சுருந்தாங்க. ஆனால் கூண்டு காலியாக இருந்தது. கடைசியில் கூண்டுக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தா ஆஸ்ட்ரிச் இருந்தது. இதை நெருப்பு கோழின்னு சொல்லுவாங்க. ஆஸ்ட்ரிச்சை பார்த்தாச்சு. ஆஸ்ட்ரிச் பார்த்துட்டு இருக்கும்போதும் இங்கே ஸ்கூல் பசங்க நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி அப்படியே கொஞ்சம் தள்ளி போய் பார்க்கலாம் அப்படின்னு போனால் இங்கே நிறைய குரங்குகள் வச்சுருந்தாங்க. நிறைய சேட்டை பிடிச்ச குரங்குகளாக இருந்தது. ஓய்வே இல்லாமல் ஏறி இறங்கி விளையாண்டுட்டு இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. நிறைய வாத்துகள் வச்சுருந்தாங்க. கூட்டம் கூட்டமாக இங்கே தானியம் சாப்பிட்டு கொண்டு இருந்தது. நடந்து போகிற வழியெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. அடுத்து ஆந்தையும் இங்கே வச்சுருந்தாங்க. ஆந்தை வந்து ரொம்ப அமைதியாக இருந்தது. அது இருட்டு நேரத்தில் தான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நிறைய கூடுகள் இருந்ததுங்க. நட்சத்திர ஆமை இருந்தது. ரொம்ப சின்னதாக இருந்தது. நிறைய வகையான கிளிகள் இங்கே வச்சுருந்தாங்க. ரொம்ப நம்ம அரிய வகை கிளிகள்னு சொல்லலாம். இதெல்லாம் நம்ம ரெகுலர் லைஃப்பில் பார்க்க முடியாது. இன்னொரு கூண்டுக்கிட்ட போய் பார்த்தா அங்கேயும் நிறைய கிளிகள் தான் இருந்தது. ஒவ்வொரு கூண்டையும் பராமரிக்கிறதுக்கு ஆட்கள் இங்கே இருக்காங்க. இங்கே ஒரு கூட்டு ஒன்று வச்சுருந்தாங்க, சாம்பல் கலரில் பில்டிங் மாதிரி கட்டி. அது கிட்ட போகும்போது பயங்கர ஸ்மெல் அடிச்சு. அதை நாங்கள் போய் பார்க்கல. நாங்கள் திரும்பவும் பறவைகள் இருக்கக்கூடிய அந்த செக்ஷனுக்கே வந்துட்டோம். விதவிதமான பறவைகள் இருந்தது.
இந்த மாதிரியான பறவைகள்லாம் நம்ம நிறைய இடத்துல பார்க்க முடியாது. திரும்ப கொஞ்ச நேரம் இங்கே அமர்ந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தோம். கிண்டி பார்க் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு மினி காடு மாதிரி இருந்ததுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மரங்கள் இங்கே நிறையா இருந்தது. ரொம்பவும் ஒரு அமைதியான இடங்க இது. சிட்டி லைஃப்லேருந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸ்னே சொல்லலாம். இன்னும் எக்கச்சக்கமான கூண்டுகள் இருந்ததுங்க. அதில் குரங்குகள் இருந்தது. ஒவ்வொரு கூண்டுலேயும் ஒவ்வொரு விதமான மிருகங்கள் இருந்தது. அவைகள் ஒன்றோட ஒன்று அழகாக சண்டை போட்டு விளையாண்டுக்கிட்டு ஜாலியாக இருந்ததுங்க. ஆனால் இதுங்கெல்லாம் கூண்டுக்குள்ளே இருக்கிறத பார்த்தா நமக்கு ஒரு சின்ன வருத்தமாகவும் இருக்குது. ஒரு சிலது ரொம்ப அமைதியாக இருந்ததுங்க. எப்படா இந்த கூண்டை விட்டு வெளியில் போவோம் அப்படின்ற எண்ணமாக கூட இருக்கலாம். இன்னும் நிறைய ஸ்கூல்லேருந்து மாணவர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ போனப்போ அந்த கிண்டி பார்க்கோட போர்டு காலியாக இருந்தது. அங்கே போய் நின்று நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தோம். விதவிதமான ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நிறையா இந்த ஜோடிகளாக வந்துட்டு இருந்தாங்க. அவங்கள வேறு நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். அவங்கள நைஸாக துரத்தி விட்டு நம்ம ஃபோட்டோ எடுத்தாச்சு. இப்போ அங்கேருந்து கிளம்பி திரும்ப கொஞ்ச நேரம் விளையாடலாம் அப்படின்னு போயிருந்தார். காலையில் காலியாக இருந்த அந்த பார்க் இப்போ கொஞ்சம் கூட்டம் அதிகமாகிடுச்சுன்னே சொல்லலாம். இந்த சின்ன பசங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸேஷனாக இருந்ததுங்க. வாழ்க்கையில் வளர்ந்து பெரியவங்களாகி பொறுப்பு, பிரச்சனை, பாலிடிக்ஸ், வேலை, குடும்ப சூழ்நிலை, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் இருந்த நம்ம குழந்தை பருவத்தை என்ஜாய் பண்ணாமல் நிறைய பேர் விட்டுருப்பாங்க. அதனால் இந்த வயசில் உங்கள் குழந்தைகள் என்ஜாய் பண்ணால் தயவு செய்து அதை தடுக்காதீங்க. ஏன்னா வாழ்க்கையில் அவங்க பெரிய ஆளாகி நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலையெல்லாம் வரும். அந்த வயசில் அவங்க அதெல்லாம் பார்த்து தான் ஆகணும். இது அவங்க விளையாடுற வயசு, என்ஜாய் பண்ணக்கூடிய வயசு. தயவுசெய்து இந்த வயசில் அவங்களுக்கான சுதந்திரத்தை முறையாக வழங்குங்க. இதெல்லாம் இந்த குழந்தைங்கள் விளையாடுறதை பார்க்கும்போது தான் எனக்கு தோணுச்சு. கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். நமக்கு 1008 வேலைகள் இருந்தாலும் வாரத்துக்கோ இல்லை மாதத்துக்கோ ஒரு நாள் ஒதுக்கி நம்மளோட குடும்பத்துக்காகவோ குழந்தைகளுக்காகவோ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்க நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்க்குறது வேறு எதுவும் இல்லை. நீங்கள் அவங்களுக்கு பெருசாக ஃப்யூச்சருக்கு சொத்து சேர்த்து வைக்கிறீங்க, பணம் சேர்த்து வைக்கிறீங்க, அதெல்லாம் நல்ல விஷயந்தான். இந்த வயசில் அவங்களுக்கான ஞாபகங்களையும் சேர்த்து வைக்கணும். அதனால் இந்த மாதிரியான இடங்களுக்கு உங்கள் குடும்பத்தையோ இல்லை உங்கள் குழந்தைகளையோ கொஞ்சம் அழைச்சிட்டு போங்க. அதையெல்லாம் தாண்டி நாங்கள் வெளியில் வர இடத்துல ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஒரு அருமையான இடம் இருந்தது. இங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இங்கே தொட்டாசினிங்கி அப்படின்னு ஒரு செடி இருந்ததுங்க. சின்ன வயசில் நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம். அந்த செடி இந்த கிண்டி பார்க்கில் தான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தாண்டி வந்தால் நிறைய ஆலமரங்கள் இருந்தது. அதோட விழுதுகள்லாம் பிடிச்சி தொங்கி விளையாண்டுட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டோன்னு நினச்சி கடைசியாக வெளில வரும்போது இங்கே ஒரு கூண்டில் பருந்து இருந்தது. பருந்தையும் போய் பார்த்துட்டு இருந்தோம். நிறைய பருந்துகள் இருந்தது. ரொம்ப அமைதியாக இருந்தது. அதுங்க
பார்த்துட்டு இப்போ நாங்கள் பார்க்கை விட்டு வெளியில் வர போகிறோம். ஒரு வழியாக லிஸ்ட்டில் இருந்து எல்லாத்தையும் பார்த்தாச்சு. வெளியில் கிளம்புற வழியில் குடிக்கிறதுக்கு தண்ணீரும் வச்சுருந்தாங்க. குடி தண்ணீர் வசதியும் இங்கே இருந்தது. ரெஸ்ட் ரூம் வசதி கூட இங்கே இருந்தது. நிறைய ஞாபகங்களோட இன்றைக்கி நாங்கள் வீட்டுக்கு போக போகிறோம். கிண்டி பார்க் வந்து உண்மையிலே ஒரு நல்ல பொழுதுபோக்கான இடம்தாங்க. நீங்கள் மதிய உணவு எடுத்துகிட்டு வந்திருந்தா இங்கேயே அமர்ந்து சாப்பிட்றதுக்கு நிறைய இடம் இருக்குது. குடிக்கிறதுக்கு தண்ணீர் வசதி இருக்குது. ரெஸ்ட் ரூம் வசதிகளும் இங்கே கொஞ்சம் நீட்டாகவே இருக்குது. உங்கள் குடும்பத்தோடு அல்லது உங்கள் குழந்தைகளோடு வந்தீங்கன்னா ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு சிறந்த இடம்னே சொல்லலாம். இன்னும் நிறைய ஸ்கூல்லேருந்து பசங்க வந்துக்கிட்டே இருந்தாங்க அன்னைக்கு ஃபுல்லாக. காலையில் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னே சொல்லலாம். இங்கே ஒரு ஹோட்டல் கட்டிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் ஓப்பன் ஆகலை. காலையில் நம்ம பார்க்கிங் ரொம்ப காலியாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பஸ்ஸஸ் நின்றுட்டு இருந்தது. காலையில் பார்க்கிங்கில் நாங்கள் 2 பைக் தான் விட்டுட்டு போயிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60-70 பைக் இருக்கும். ஒரு 12 மணி இருக்கும் நாங்கள் கிளம்பும்போது. காலையில் 9 மணி 9:30 வந்தோம் உள்ள. இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். இது சென்னையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மஸ்ட் விசிட் ஸ்பாட்டுன்னே சொல்லலாம். ஒரு நாள் வந்து நீங்கள் எல்லா ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கிண்டி பார்க் வாங்க. ஒரு வழியாக நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போகிற வழியில் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்புறோம். இப்போ நம்ம வீட்டுக்கு மெரினா பீச் வழியாக தான் போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல ரேஸ் ட்ராக்குக்காக நிறைய கம்பிகள் வேறு போட்டுக்கிட்டு இருந்தாங்கப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.